ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக வெளிவந்திருக்க திரௌபதி 2 இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன கேட்டிங்கன்னா, ரிச்சர்ட் அவரோட பொண்ணோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் அவங்க மாமா வந்து, எப்போ என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சுருக்கேன், ஆனால் என்னோட லேண்டு இப்போ வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லிடுறாங்க. என்னோட லேண்டை விற்கணும்னா அவங்களோட அனுமதி வேணுன்றாங்க. ஸோ இவங்களும் போய் விசாரிக்கும் போது, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி சமாதானமாகி உங்கள் லேண்டை விற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வக்ஃபு வாரிய லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கோயிலும் இருக்குது. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி பேட்டியை பார்த்தா மலேசியாவிலேருந்து ஒருத்தர் அந்த கோயிலை புனரமைக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர்த்த அனுப்புகிறாங்க. அங்கே வந்த 2 பேர் சாமியாடி குறி சொல்ல ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, இந்திய நாட்டுக்குள்ள முகலாயர்கள் எப்படி வந்தாங்க, நம்மளை எப்படி அடிமைப்படுத்தினாங்க, இந்த கோயிலுக்கும் இந்த லேண்டுக்கும் பின்னாடி இருக்க வரலாறு என்னன்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக மோகன்ஜியோட படம். மோகன்ஜி அப்படின்னாலே கொஞ்சம் சென்சிட்டிவான சப்ஜெக்டை எடுத்து தான் டீல் பண்ணுவார். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்தை தான் பேசுது. இந்த படம் திருவண்ணாமலையை ஆண்டா வல்லாள மகாராஜாவோட ஹிஸ்டாரிக்கலாக பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முகலாயர்களில் அந்த டைமில் எதிர்த்து நின்று சவுத் இந்தியனில் ஃபஸ்ட்டு ராஜாவும் இவர் தானா. ஸோ அவரை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்றப்ப நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த படத்தையே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி, மோகன்ஜி ஓரளவுக்கு தேத்தியாக கொண்டு போயிட்டாரு. ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் பெருசாக என்னால் எங்கேயுமே குறை சொல்ல முடியல. 2.5 மணி நேரம் இந்த படம் போனது சுருக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கத்திரி போட்டிருந்தாலே இந்த படம் இன்னுமே விறுவிறுப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் தான். இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய படம். இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 10 கோடி தான். அதுக்கு மோகன்ஜி ஜஸ்டிஃபையாக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் 10 கோடி ரூபாயில் இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவியை எடுக்கும்போது காஸ்டியூம் டிசைனிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு படத்தில் நிறைய விஷயங்கள் அடி வாங்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரியும். பாகுபலி மாதிரிலாம் ஒரு படத்தை பார்த்துட்டு, ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அது மோகன்ஜி மேலே குறை சொல்ல முடியலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்தனாலையும் படத்தையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாள்லேயும் நம்ம முடிச்சிட்டாருன்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலே பார்த்தீங்கன்னா படம் பெரிய லெவலுக்கு நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதர்வைஸ் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்னு பார்க்கும்போது பெருசாக எங்கேயுமே லேக் ஆகலை. இதை தவிர பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரிஜெட்டாக இருக்கட்டும், நட்டியாக இருக்கட்டும், அந்த ஹீரோயின் கேரக்டரில் வருவாங்க அவங்களா இருக்கட்டும், கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. விமானோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் டல் அடித்தா கூட அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ரத்தம் தெரிக்கக்கூடிய சில சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான சீக்வன்ஸும் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். மொத்தத்தில் இந்த திரௌபதி 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் திருவண்ணாமலை ஆண்டா வல்லாள மகாராஜாவோட ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவரை பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்றப்ப ஸ்டோரியாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி, பெருசாக நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கலை. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய ஒரு படம். ஆனால் 10 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுத்ததே பெரிய விஷயம். அதனாலேயே மோகன்ஜி மேலே பெருசாக நமக்கு குறை சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாயில் எடுக்க வேண்டிய ஒரு பட்ஜெட்டை 10 கோடி ரூபாயில் எடுக்கிறதே பெரிய விஷயம். விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அடி வாங்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், காஸ்டியூம் டிசைனிங்காக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். என்னை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் மாதிரியே இல்லை, ஏதோ சீரியல் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டை தான் கொடுத்துச்சு. பட்ஜெட் கன்சர்னாக இருந்தாலும் நம்ம பெருசாக எங்கேயுமே குறை சொல்ல முடியல. அதர்வைஸ் ஒரு படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னராக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். முகலாயர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி ஆண்டாங்க, என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்கன்றத ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டீட்டெயிலாகவே பேசியிருக்காங்க. படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், சில டிஸ்டர்பிங்கான சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது மட்டும் இருக்குது. மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் மெச்சூரிட்டியாக தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எப்படி பிடிச்சதை வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அந்த வரைக்கும் வேணா கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.